அர்ஜுனன் காண்டீபம் பெற்ற கதை. மகாபாரதத்தில் அர்ஜுனன் வில்லுக்கு ஒரு தனி இடம் உண்டு. அவனது வில் திறமைக்கு சான்றாக விளங்கும் அந்த வில்லின் பெயர் காண்டீபம். இந்த காண்டீபம் அர்ஜுனனுக்கு எப்படி கிடைத்தது என்பதை பற்றிய கதை மகாபாரதத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. அதை இங்கே விரிவாக காண்போம். காண்டவ வனம் என்பது அடர்ந்த வனப்பகுதி. இந்திரனின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அக்னி பகவான் நீண்ட காலமாக இந்த வனத்தை விழுங்க விரும்பினார். ஆனால் இந்திரனின் பலத்தினால் அது இயலாமல் இருந்தது. ஒரு நாள் அக்னி பகவான் ஒரு பிராமண வடிவில் அர்ஜுனனை அணுகினார். அக்னியின் வேண்டுதல். பிராமண வடிவில் இருந்த அக்னி அர்ஜுனனிடம் தனது பசியை பற்றி கூறினார். பாண்டவ வனத்தை தனக்கு உணவாக அளித்தால் தனது பசி தீரும் என்று கூறினார். அர்ஜுனன் முதலில் தயங்கினான். ஏனெனில் அந்த வனம் இந்திரனுக்கு சொந்தமானது. ஆனால் வந்திருப்பது அக்னி பகவான் என்பதை உணர்ந்ததும் அவரது விருப்பத்தை நிறைவேற்ற சம்மதித்தான். காண்டவ வனத்தை எரிக்க அக்னிக்கு அர்ஜுனனின் உதவி தேவைப்பட்டது. ஏனெனில் இந்திரன் தனது வனத்தை பாதுகாக்க வருவான் என்பது அக்னிக்கு தெரியும். எனவே அக்னி பகவான் வருணனை வேண்டினார். வருணன் அர்ஜுனனுக்கு காண்டீபம் என்ற தெய்வீக வில்லையும் அம்பு தோணிகளையும் வெள்ளை குதிரைகள் பூட்டிய தேரையும் அளித்தான். காண்டீபம் பிரம்மாவால் உருவாக்கப்பட்டது. மிகவும் வலிமையானது. கிருஷ்ணரும் அர்ஜுனனுக்கு உதவ முன்வந்தார். கிருஷ்ணர் தேரை செலுத்தினார். அர்ஜுனன் காண்டீபத்தை கையில் ஏந்தி அக்னிக்கு உதவியாக காண்டவ வனத்தை சூழ்ந்து கொண்டார். அக்னி வனத்தை எரிக்கத் தொடங்கினார். இந்திரன் தனது வனத்தை காப்பாற்ற கடும் முயற்சி செய்தார். ஆனால் அர்ஜுனனின் வில் திறமைக்கும் கிருஷ்ணரின் சாமர்த்தியத்திற்கும் முன் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அர்ஜுனன் தனது கடமையை செய்தான். அக்னி பகவானின் விருப்பத்தை நிறைவேற்றினான். இந்திரனுடன் போரிட்டு தேவர்களையும் அசுரர்களையும் எதிர்த்து நின்றான். காண்டவ வனம் முழுமையாக எரிந்து சாம்பலாகும் வரை அர்ஜுனன் தனது முயற்சியை கைவிடவில்லை. தீபத்தின் சிறப்பு. காண்டீபம் சாதாரண வில் அல்ல, அது தெய்வீக வில். பிரம்மாவால் உருவாக்கப்பட்டது. இவர்களாலும் கந்தர்வர்களாலும் பூஜிக்கப்பட்டது. அந்த வில்லில் இருந்து எய்யப்படும் அம்புகள் இடி முழக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வில்லின் உதவியால் தான் அர்ஜுனன் குருஷேத்திர போரில் கர்ணன், பீஷ்மர் போன்ற வீரர்களை வென்றான். இவ்வாறு அர்ஜுனன் அக்னி பகவானுக்கு உதவியதன் மூலம் காண்டீபம் என்ற தெய்வீக வில்லை பெற்றான். இது அவரது வாழ்வில் ஒரு முக்கியமான நிகழ்வாக அமைந்தது. எனவே இந்த பதிவு பிடித்து இருந்தால் ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.